அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவுல நாம பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவல் தான். அது மட்டும் இல்லாம எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான ஒரு தகவலும் கூட. பொதுவா நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுடைய வழிபாடுகள் அப்படின்றது நம்ம அமாவாசைகள்ல செய்றோம். இந்த அமாவாசைகள்ல செய்யக்கூடிய நாட்கள தாண்டி பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அவங்களோடு வாழ்ந்து மறைந்தவர்களுடைய புகைப்படங்கள வச்சுக்கிறது வழக்கமா வச்சிருக்காங்க. இந்த புகைப்படங்கள எந்த இடங்கள்ல வைக்கணும், எந்த இடங்கள்ல வைத்தா அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்றதே இன்னும் யாருக்குமே தெரியறது கிடையாதுங்க. நம்முடைய வீட்டு பூஜை அறை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாலே, அதில எந்த ஒரு பொருள வச்சுக்கலாம், எந்த ஒரு பொருள வச்சுக்க கூடாது அப்படின்னு பல சந்தேகங்கள் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இருந்துட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். நம்ம மனசுல ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு சந்தேகங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு சில பேருக்கு எவ்வளவுதான் ஆலோசனைகள் கேட்டாலுமே கூட, இறைவன வழிபாடு செய்தாலுமே கூட, அதில மன திருப்தி அப்படின்றது கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா, வீட்டு பூஜை அறையில இருக்கக்கூடிய பொருட்களுக்கு சரியான முறையில தான் பூஜை புனஸ்காரங்கள்லாம் நம்ம செய்துட்டு இருக்கோமா? இல்ல ஏதாவது தவறான முறைகள பின்பற்றிட்டு இருக்கோமா? அப்படின்ற சந்தேகத்தோடு தான் இறைவன வழிபாடு செய்வாங்க. இப்படி சந்தேக மனப்பான்மையோடு இறைவன வழிபாடு செய்யறது அப்படிங்கிறதே ரொம்ப தப்பான ஒரு விஷயம் தான். ஏன்னா, நம்ம அறிந்து எந்த ஒரு தவறையும் இறைவனுக்காக செய்யறது கிடையாது. நம்ம தெரியாம செய்யக்கூடிய தவறுகள் கணக்கிலே வரவே வராது. ஏன்னா, தெரியாம செய்யக்கூடிய தவறுகளுக்கு நிச்சயமா மன்னிப்பு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அத மனசுல வச்சுக்கிட்டு தான் நம்ம மனநிறைவோட இறைவன வழிபாடு செய்யணும். உங்களுடைய வேண்டுதல்களுக்கான பலன்கள் நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னா, நாம செய்யக்கூடிய பூஜையினுடைய அம்சம் தான் காரணம். நம்ம பூஜை அறையில செய்யக்கூடிய அறியாத ஒரு சில தவறுகள பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பூஜை அறை அப்படிங்கிறது இறைவனுக்கான ஒரு இடம். அந்த இடத்துல நம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுடைய திருவுருவ படங்களை வைத்து ஒரு சிலர்லாம் வழிபாடுகள் செய்யறதுண்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளே தெரியாமல் நம்ம தவறுகளை செய்துட்ருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இதுவே நம்மளுடைய வீட்டுக்கு நிறைய பிரச்சனைகளை கொண்டு கொடுக்குது. ஸோ நாம் நம்மளுடைய வீட்டுக்கு நல்ல விஷயங்கள் செய்கிறத பொறுத்து தான் பலன்கள் அப்படின்றதே கிடைக்கும். ஒரு சில பொருட்களை ஒரு சில இடங்களில் வைக்கணும். அதுதான் சரியான ஒரு அமைப்பு. அந்த மாதிரி எந்தெந்த பொருட்களை எந்த திசையில் வைக்கணும் அப்படின்றத தாண்டி, நம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுடைய திருவுருவ படங்களை எந்த திசையில் வைக்கணும், எப்படி வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய வீட்டில் இறந்தவர்களுடைய புகைப்படங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, எந்த இடத்துல வச்சுருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் இந்த பதிவை பார்த்து நீங்களும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அப்படி ஒரு வேளை நீங்கள் தவறான இடங்களில் வச்சுருக்கீங்க அப்படின்னா சரி பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, கோவிலில் பூஜை செய்துட்டு வீட்டுக்கு வேலு, சூலம், அரிவாள் இதெல்லாம் கொண்டு வீட்டு பூஜை அறையில வைப்பாங்க. ஒரு சில பேர் வீடுகளில் பார்த்தீங்கன்னா, தங்கத்தாலான வேலை கூட பூஜை அறையில வச்சு வழிபாடுகள் செய்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆயுதங்களாக கருதப்படக்கூடிய எந்த ஒரு பொருளையுமே நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில வைத்து வழிபடாமல் இருக்கிறது தான் நல்லது. கோவில்களில் இருந்து நீங்கள் நேர்த்தி கடனுக்காக பூஜை செய்துட்டு கூட அந்த பொருட்களை எடுத்துகிட்டு வந்தாலுமே கூட, அதை கண்டிப்பாக உங்களுடைய வீட்டினுடைய பூஜை அறைக்கு கொண்டு வராதீங்க. ஓடக்கூடிய நீரில் விட்டுறது தான் ரொம்பவே நல்லது. அதே ஒருவேளை கண்டிப்பாக வீட்டில் வச்சு வழிபாடு செய்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான கட்டாயம் ஒரு சிலருக்கு இருக்குன்னா, அதுக்கான பூஜை புனஸ்காரங்களை எல்லாம் நீங்கள் முறைப்படி செய்யணும். அதாவது அந்த ஆயுதத்தினுடைய கூர்முனையில் தினமுமே எலுமிச்சை பழத்தை குத்தி வைக்கணும். அந்த ஆயுதத்துக்கு எலுமிச்சை பழத்தை காயப்படுத்தி பலி கொடுக்குறோம் அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம். ஸோ தினந்தோறும் அந்த எலுமிச்சை பழத்தை புதுசாக நீங்கள் மாற்றிட்டே இருக்கணும். அதுக்கான அபிஷேகங்கள், ஆராதனைகள் இதெல்லாம் முறைப்படி செய்யணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒரு சில வீடுகளில் எந்திரங்கள், சாலிகிராமம், சங்கு, கோமதி சக்கரம் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வச்சு வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வீட்டிலோட வைத்து வழிபாடு செய்யறதுக்கு முறையான பூஜை புனஸ்காரங்கள்லாம் அவசியம். இந்த பொருட்களுக்கு எல்லாமே ஜீவன் இருக்குங்க. அதாவது ஜீவன் இருக்குது அப்படின்னு தான் சாஸ்திரங்களே சொல்லுது. ஸோ இவைகளுக்கு எல்லாம் எந்த விதமான குறையும் நம்ம வைக்கக்கூடாது. பூஜை புனஸ்காரங்கள் செய்து வருவது அப்படிங்கிறது தான் சிறந்தது. முடிஞ்ச வரைக்கும் பாரம்பரியமாக நீங்கள் வழிபட்டு வரக்கூடிய பொருட்களுக்கு உங்களுடைய முன்னோர்கள் எந்த முறைப்படி பூஜை செய்து வந்தாங்களோ அந்த முறையை நீங்களும் மாற்றிக்காமல் அதே மாதிரி வழிபாடு செய்துட்டு வாங்க. அதுதான் நல்லது. அதே போல் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய வீட்டில் இறந்தவர்களுடைய படம் புகைப்படத்தை எங்கே வச்சு வழிபடுறது அப்படின்ற சந்தேகம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்குமே எல்லாருக்குமே இருந்துட்டு தான் இருக்குது. வீட்டு பூஜை அறையில் இறந்தவர்களுடைய திருவுருவ படத்தை வைக்கலாமா? கண்டிப்பாக வைக்கக்கூடாது. அப்படியே ஒரு சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. அது மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா, கிழக்கு இல்லைனா மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி வைக்கக்கூடாது. ஏன்னா தெய்வத்திற்கு உரிய திசை தான் கிழக்கு திசை. அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரி வைக்காதீங்க. அதே போல் தெற்கில் வச்சு வடக்கு பார்க்குற மாதிரி வைக்கக்கூடாது.
பூஜை அறையில் இறந்தவர்களுடைய படம் வைக்கிறதா இருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக வடக்கில் வச்சு தெற்கு திசை பார்த்தவாறு தான் வைக்கணும். அதுதான் நல்லது. முடிஞ்ச வரைக்கும் கட்டாயமாக இறந்தவர்களுடைய புகைப்படங்களை உங்களுடைய பூஜை அறையில் வைக்கிறத தவிர்த்துக்கோங்க. உங்களுடைய வீட்டில் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்குன்னா எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம். பூஜை அறையை தவிர்த்துட்டு நீங்கள் எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் வேறு எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாங்க, தப்பே கிடையாது. அதுவும் எந்த ஒரு தவறும் இல்லை. அப்படின்றது எப்படின்னா நீங்கள் வைக்கக்கூடிய திசையை பொறுத்து தான். ஸோ வடக்கு திசையில் மாட்டிக்கோங்க, தெற்கு திசை பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி தான் இறந்தவர்களுடைய புகைப்படத்தை வைத்து வழிபாடுகள் செய்யணும். அப்படி செய்தால் மட்டும்தான் நமக்கு நன்மைகள் வந்து கிடைக்கும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த நன்மைகள் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால் நிறைய அபசகுனங்கள் தான் ஏற்படுமே தவிர எந்த வகையிலுமே நமக்கு நல்லது நடக்காது. பொதுவாக நம்முடைய வீட்டில் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய தவறுகள் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. அந்த தவறுகளுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க. அதனால் இறந்தவர்களுடைய புகைப்படங்களை நீங்கள் வீட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா எந்த திசையில் வைக்கணும் அப்படின்றத கரெக்டாக பார்த்து செய்யுங்க. ஏன்னா கடவுளை வழிபாடு செய்கிறத போல தான் நம்மளோட வாழ்ந்து வந்த முன்னோர்களும். அவங்களும் வந்து இறந்துட்டாங்கன்னா நமக்கு தெய்வம் மாதிரி தான். அப்படி மறைந்த முன்னோர்களை நம்ம வழிபாடக்கூடிய பழக்கம் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. பாரம்பரியமாக நம்ம வந்து செய்துட்ருக்கோம். ஏன்னா அமாவாசை திதி இது மாதிரி நல்ல நாட்கள்லாம் வருது அப்படின்னா நம்ம முன்னோர்களை வழிபாடு செய்கிறோம். அப்படி வழிபாடு செய்கிறதுக்காக கண்டிப்பாக அவங்களுடைய படங்களை நம்ம வீட்டில் வச்சு தான் இருப்போம். வச்சிருக்கக்கூடிய இடம் எந்த திசை நோக்கி இருக்குது, எப்படி அவங்கள வழிபாடு செய்யணும் அப்படின்ற சந்தேகங்களை எல்லாம் நீங்கள் இன்னமேட்டுக்கு வந்து வச்சுக்காதீங்க. ஸோ இந்த பதிவு ஒன்றே போதும், உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையுமே வந்து தீர்த்துடும். அப்படி முன்னோர்களுடைய வழிபாட்டை நீங்கள் தினசரி எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ வீடியோங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இறந்தவர்களுடைய படங்களை பூஜை அறையில் கண்டிப்பாக வைக்காதீங்க. அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இறந்தவர்களை தெய்வமாக நினைத்து வழிபட்டாலுமே கூட அவர்களும் மனிதர்களாக வாழ்ந்து மறைந்தவர்கள் தான். ஸோ அவங்க வாழக்கூடிய காலத்தில் ஏதாவது ஒரு தீய குணத்திற்கு ஆட்பட்டிருப்பாங்க இல்லையா? அதனால் கடவுள் படத்துக்கு சமமாக அவங்களுடைய படத்தை வைக்கக்கூடாது. இதனால தான் பூஜை அறையில் வைக்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரங்களே வந்து சொல்லுது. அதே போல் இறந்தவர்களுடைய படங்களை வீட்டில் எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னா பூஜை அறை, படுக்கை அறை, இந்த 2 இடத்த மட்டும் விட்டுட்டு மற்றபடி நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கோங்க. உங்களுடைய முன்னோர்களுடைய படங்களை வைத்து நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம். அதே பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் வச்சுருக்கக்கூடிய விளக்கை முன்னோர்களுக்கு ஏற்றலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முன்னோர்களுக்கு அந்த விளக்கை ஏற்றாதீங்க. அவங்களுக்குன்னு தனியாக ஒரு விளக்கு வாங்கி வச்சுக்கோங்க. அந்த விளக்கில் மட்டும் நீங்கள் தீபம் ஏற்றுங்க. ஸோ பூஜை அறையில் பயன்படுத்தக்கூடிய விளக்கை முன்னோர்களுக்கு கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. எந்த எண்ணெயில் முன்னோர்களுக்கு விளக்கு ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக விளக்கு ஏற்றக்கூடிய நல்லெண்ணெயை பயன்படுத்தி விளக்கு ஏற்றலாம். இல்லை நெய் விட்டு கூட விளக்கு ஏற்றலாங்க. அனைத்து எண்ணெய்களும் சேர்த்து கூட முன்னோர்களுக்கு வந்து நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். தனி எண்ணெய் அப்படின்னு முன்னோர்களுக்கு எதுவும் கிடையவே கிடையாது. ஸோ நம்ம வீட்டில் எப்போதும் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்கள் தான் இதுக்கும் பயன்படுத்தணும். பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெயை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் விளக்கு அப்படின்றது கட்டாயம் தனியாக தான் இருக்கணும். ஒரே விளக்கை வந்து ஏற்றக்கூடாது. இந்த முன்னோர்களுக்காக நம்ம வைக்கக்கூடிய விளக்கு எந்த உலோகத்தால் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்கு, வெள்ளி விளக்கு அப்படின்னு எந்த விளக்கு வேணாலும் நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கலாம். அகல் விளக்கு கூட பயன்படுத்திக்கலாம். ஸோ இதுதான் அப்படின்னு இதுக்கும் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. முன்னோர்களுக்கு பார்த்திங்கன்னா தீபதூப ஆராதனைகள் செய்யலாமா? கண்டிப்பாக செய்யலாங்க. தினமுமே நீங்கள் வந்து பூ போடலாம். அதே மாதிரி தீபதூப ஆராதனைகள்லாம் காட்டலாம். முன்னோர்களை வழிபாடு செய்யலாம். தவறே கிடையாது. தினமுமே காலையில் பூஜை அறையில் விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி முன்னோர்களுடைய படத்துக்கு முன்பு விளக்கேற்றுங்க. சுவாமி படங்களுக்கு பூ போடுற மாதிரி முன்னோர்கள் படங்களுக்கும் பூ போடுங்க. சாமிக்கு எப்படி வந்து நீங்கள் தீபதூப ஆராதனைகள் காட்டுறீங்களோ அதே மாதிரி முன்னோர்களுடைய படத்துக்கும் தீபதூப ஆராதனைகள்லாம் காட்டுங்க. அதுக்கப்புறமா நைவேத்தியமாக சுவாமிக்கு படைக்கக்கூடிய உணவில் முன்னோர்களுக்கும் நீங்கள் வைத்து படைக்கலாம். தினமுமே பூ போட முடியலனாலும் பரவாயில்ல, ஆனால் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு விசேஷமான வழிபாடுகள் செய்யுங்க. முன்னோர்களுடைய படங்களை எடுத்து ஒரு மணப்பலகையில் வைத்து அவங்களுடைய படங்களுக்கு முன்னாடி இலை போட்டு படையல் போட்டு வழிபாடு செய்யுங்க. படங்களை சுற்றி மாட்டி இருக்குது அப்படின்னா அதுக்கு கீழே இலை போட வசதி இருக்குன்னா அங்கேயே படையல் போடுங்க. வசதி இல்லைன்னா தனியாக எடுத்து வேற ஒரு இடத்துல வச்சு கூட படையல் போடலாம். இறந்தவர்களுடைய படங்களுக்கு கற்பூரங்கள் காட்டலாம், கண்டிப்பாக காட்டலாம். சுவாமிக்கு பூஜை செய்கிறது போல் மணி அடித்து முன்னோர்களுக்கு படங்களுக்கு கற்பூரம் காட்டி வழிபாடுகள் செய்யலாம். அதுவும் தவறு கிடையாது. இறந்தவர்களுடைய படங்களை கண்டிப்பாக நீங்கள் தெற்கு திசை நோக்கி தான் மாட்டி வைக்கணும். அது மாதிரி வைக்கும்போது தான் குடும்பத்துக்கு நல்ல ஒரு வளர்ச்சியானது கிடைக்கும்.
அதே போல தாங்க இறந்தவங்களுக்கு யார் பூஜை செய்யணும் அப்படின்னா, இறந்தவர்களுடைய படங்களுக்கு அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க யார் வேணாலும் பூஜை செய்யலாம். உரிமை உடையவர் யார் வேண்டுமானாலும் பூஜை செய்து வழிபாடுகள் செய்யலாம். தப்பு கிடையாது. ஸோ இந்த மாரி ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இறந்தவர்களுடைய படங்களை எப்படி வைத்து வழிபாடுகள் செய்யணும், என்ன செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கும் பொழுது, உங்களுக்கு குடும்பத்தில நிறைய நன்மைகள் நடக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.